ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் மொத்தமாக ஒரு 25 குட்டியான ஆங்கில வார்த்தைகள் கற்றுக்கிட போகிறோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, பஸ்ஸில் ஏறுங்க. பஸ்ஸில் ஏறுங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வாங்க. நான் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்லுவேன். ஸோ அதனால் நான் தமிழில் சொல்லும் போது இங்கிலீஷில் என்ன வருது நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே வாங்க. ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க. பஸ்ஸில் ஏறுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கெட் ஆன் த பஸ். கெட் ஆன் த பஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கெட் ஆன் த பஸ். கெட் ஆன் த பஸ். பஸ்ஸில் ஏறுங்க. நெக்ஸ்ட் ஒன், பஸ்ஸில் இருந்து இறங்குங்க. பஸ்ஸில் இருந்து இறங்குங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இதுவும் சிம்பிள் தாங்க. கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் த பஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கெட் ஆஃப் த பஸ். பஸ்ஸில் இருந்து இறங்குங்க. சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன், இதுவே பைக்கில் ஏறு அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணி அப்படியே சொல்லிட்டே வாங்க. பைக்கில் ஏறு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கெட் ஆன் த பைக். சொல்லுங்கள், கெட் ஆன் த பைக். பைக்கில் ஏறுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பைக்கில் இருந்து இறங்குங்க. பைக்கில் இருந்து இறங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், சிம்பிள் தாங்க. கெட் ஆஃப் த பைக். கெட் ஆஃப் த பைக். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கெட் ஆஃப் த பைக். பைக்கில் இருந்து இறங்குங்க. இப்போ இந்த 4 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம்ல, இந்த 4 சென்டென்ஸை இன்னொரு தடவை ரிப்பீட்டாக நம்ம பார்க்கலாம். பஸ்ஸில் ஏறு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். பஸ்ஸில் ஏறு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கெட் ஆன் த பஸ். பஸ்ஸில் இருந்து இறங்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கெட் ஆஃப் த பஸ். சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன், பைக்கில் ஏறு அப்படின்னா என்ன சொல்லலாம்? கெட் ஆன் த பைக். அதுவே பைக்கில் இருந்து இறங்கு அப்படின்னா சிம்பிள் தாங்க, கெட் ஆஃப் த பைக். சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன், உன்னால் நீந்த முடியுமா? உன்னால் நீச்சல் அடிக்க முடியுமா கேட்பாங்க பார்த்தீங்களா? கிணத்து குளிக்க போனாவோ அல்லது ஆற்று குளிக்க போனாவோ கடலில் குளிக்க போனாவோ, நீச்சல் தெரியுமா, உன்னால் நீந்த முடியுமான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் இப்படி கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்பேன். மறந்துடாதீங்க. நீங்கள் கவனமாக கவனிச்சிட்டே வாங்க. உன்னால் நீந்த முடியுமா அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க, கேன் யூ ஸ்விம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கேன் யூ ஸ்விம். உன்னால் நீந்த முடியுமா? ஓகேங்க. அதுவே உன்னால் ஓட முடியுமா? உன்னால் ஓட முடியுமா? இது எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, கேன் யூ ரன். கேன் யூ ரன். கேன் யூ ரன். உன்னால் ஓட முடியுமா? பாருங்களேன், எவ்வளோ சிம்பிளாக இருக்குங்க. இப்படி தான் நம்ம இங்கிலீஷை ஒவ்வொரு நாளுமே ஈஸியாக கற்றுக்கிட்டே இருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இப்போ உடனே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எவ்ரிடே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் வருக. மீண்டும் வருக. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கம் அகைன். கம் அகைன். கம்னா வாங்க, அகைன் அப்படின்னா மீண்டும். மீண்டும் வருக, மீண்டும் வாங்க எப்படின்னாலும் சொல்லலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கம் அகைன். கம் அகைன். நெக்ஸ்ட் ஒன், கடினமாக உழை. கடினமாக உழை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒர்க் ஹார்ட். ஒர்க் ஹார்ட். கடினமாக உழை. நெக்ஸ்ட் ஒன், நன்றாக சொன்னாய். நன்றாக சொன்னாய். இது எந்த இடத்துல சொல்லுவோம் அப்படின்னா நீ நல்லா சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் சிம்பிள் தாங்க, வெல் செட். வெல் செட். வெல் செட். வெல் அப்படின்னா நன்றாக, செட் சொன்னாய். நன்றாக சொன்னாய். வெல் செட். நெக்ஸ்ட் ஒன்,
வதந்தியை பரப்பாதே, வதந்தியை பரப்பாதே. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஸ்ப்ரெட் ரூமர்ஸ், டோன்ட் ஸ்ப்ரெட் ரூமர்ஸ், வதந்தியை பரப்பாதே. நெக்ஸ்ட் ஒன், இது வேலை செய்யலை, இது வேலை செய்யலை. இது எப்படி சொல்லலாம்? நம்ம ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருப்போம், இது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒர்க்கிங், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். என் கூட சேர்ந்து இன்னொரு தடவை சொல்லுங்கள். இட்ஸ் நாட் ஒர்க்கிங், இது வேலை செய்யலை. நெக்ஸ்ட் ஒன், அவர் என் உறவினர். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா he is my relative, he is my relative, அவர் என் உறவினர். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வியர்க்கிறது, உனக்கு வேர்க்குதுப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. யூ ஆர் ஸ்வெட்டிங், யூ ஆர் ஸ்வெட்டிங், யூ ஆர் ஸ்வெட்டிங், உனக்கு வியர்க்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நடிக்க வேண்டாம், நடிக்க வேண்டாம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ப்ரெட்டெண்ட், டோன்ட் ப்ரெட்டெண்ட், நடிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, என்னன்னாலும் செய், இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் கேர் ஃபார் திஸ், ஐ டோன்ட் கேர் ஃபார் திஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ டோன்ட் கேர் ஃபார் திஸ், இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை நம்ப முடியும், என்னால் இதை நம்ப முடியும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ கேன் பிலீவ் திஸ், ஐ கேன் பிலீவ் திஸ். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியுது, பிலீவ் திஸ் இதை நம்ப, என்னால் இதை நம்ப முடியுது அப்படிங்கிறதுக்கு ஐ கேன் பிலீவ் திஸ். நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை நம்ப முடியலை, நெகட்டிவாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? என்னால் இதை நம்ப முடியலப்பா. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ கேன் நாட் பிலீவ் திஸ், ஐ கேன் நாட் பிலீவ் திஸ். இதை நம்ம ஐ காண்ட் பிலீவ் திஸ், கேன் நாட்டை தான் நம்ம காண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோங்க. ஐ காண்ட் பிலீவ் திஸ், ஐ காண்ட் பிலீவ் திஸ், என்னால் இதை நம்ப முடியலை. நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்தது, என்ன நடந்தது கேட்போம் பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சுன்னு கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ட், வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், என்ன நடக்குது, என்ன நடக்கிறது கேட்போம் பார்த்தீங்களா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா வாட்ஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நடக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், மிக்க நன்றி, மிக்க நன்றி. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி. நெக்ஸ்ட் ஒன், நான் விலகினேன், நான் விலகினேன். இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல சொல்லுவோம் அப்படின்னா நான் வேலையிலேருந்து விலகிட்டேன், நான் படிப்புலேருந்து விலகிட்டேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா நான் விலகினேன் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் தாங்க. ஐ குவிட், ஐ குவிட், நான் விலகினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் முயற்சித்தேன், நான் முயற்சித்தேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ட்ரைட், ஐ ட்ரைட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ ட்ரைட், நான் முயற்சித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் வருகிறேன், நான் வருகிறேன். சிம்பிள் தாங்க. ஐ கம், அவ்வளோதான். ஐ எம் கம்மிங்லாம் கிடையாது. ஐ கம், நான் வருகிறேன். நெக்ஸ்ட் ஒன், இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஈட் திஸ், டோன்ட் ஈட் திஸ். டோன்ட் ஈட்னா சாப்பிடாதீங்க, திஸ் அப்படின்னா இதை. டோன்ட் ஈட் திஸ், இதை சாப்பிடாதீங்க. ஃபைனலாக உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்பேன். இந்த 25 சென்டென்சஸ் வந்து நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்க போகிறேன். இப்போ நம்ம ஹோம்ஒர்க் பார்க்கலாம். என்ன அப்படின்னா இதை படிக்காதீங்க, இதை படிக்காதீங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் தான் மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக 2 கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்,
நன்றாக சொன்னாய். நீ நல்லா சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நன்றாக சொன்னாய் அது எப்படி சொல்லலாம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். வெல் செட். வெல் செட், நன்றாக சொன்னாய். நெக்ஸ்ட் ஒன், இது வேலை செய்யலை. நம்ம ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருப்போம், அது வேலை செய்யாமல் போயிடும். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது வேலை செய்யலை அப்படின்ட்டு. இதை எப்படி சொல்லலாம்? நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் யோசிங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்க, நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆல்ரெடி லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் ஒர்க்கிங். இட்ஸ் நாட் ஒர்க்கிங், இது வேலை செய்யலை. ஓகேங்க, இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.